கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபையார் உங்களை வாழ்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை குடும்பத்தோடு நான் வரவிருக்கிறேன். மீண்டுமாக ஆண்டவர் நம் அனைவரையும் இந்த குடும்ப ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளில் கூட நம்முடைய ஆராதனையிலே அவர் மகிமைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. வாருங்கள் அன்பானவர்களே, ஆராதனைக்கு நாம் கண்கள் மூடி நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் வருவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்தவரை மை துதிக்கிறோம். பரிசுத்தன் நிறைந்தவரை மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலும் இடைப்பட்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய வார்த்தை ஜெபத்தை அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுடைய இருதயத்தை நாங்கள் இணைத்தவர்களாக நம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆம் கர்த்தாவே, விதமாக சங்கீதக்காரன் தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அதிகாலை வேளையிலே அப்பா நம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கின்ற வேளையில் கூட நாங்களும் நம்முடைய தேவ பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தரையா, இந்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி செல்லும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வழி நடத்தும். எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய மாறி மாறி நாம் வாசிக்கும்படியாக சங்கீதம் 118 வசனங்கள் 1-15 வரை நாம் வாசிக்கப்படும் பொழுது நாம் மறுமொழி நாம் கொடுப்போமாக. Let us turn Psalm 118 verses 1-15 for our responsive reading. மாறி மாறி வாசித்தல். சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக அன்பானவர்களே, வாருங்கள் நாம் நம்முடைய கோயர் டீமோடு வொர்ஷிப் டீமோடு சேர்ந்து நாம் தேவனை இந்த வேளையில் நாம் ஒன்றாக சேர்ந்து துதிப்போமாக. Come, let us worship God together with our worship team. Let us join our hearts and our spirit to praise God and glorify Him in spirit and the truth. Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். வாருங்கள் எல்லாரும் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ராஜா, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. வாருங்கள் எல்லாரும் நம்ம கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. பிதாவே, நன்றி சொல்கிறோம். இயேசு
இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அனுதிய சொல்லி முடியா இவுக்கு சோஸ்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோஸ்திரம் சோஸ்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு சோஸ்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோஸ்திரம் சோஸ்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கலந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோலையில் என்னை தேற்று நீரே தைரியப்படுத்தினீரே. கடந்த நாட்கள் கண்மலை போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றி நீரே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தளம்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தளம்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். Yes, Lord Jesus. Thank you for this wonderful day, wonderful moment, Lord Father, as we gathered here, Lord Jesus.
Thank you, Lord, for your presence, Lord Father. We worship you, Lord Father. You alone and alone, Lord Father. Thank you, Lord Jesus. Amen. நீரல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரல்லாத வாழ்வெல்லாம் நாளாகுமா? நீரல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரே நூற்றே நீயாவாய், உண்மையின் பலியே நீயாவாய். உயிரே நூற்றே நீயாவாய், உண்மையின் பலியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தில் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தில் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஏறத்து ஆற்றிலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆர்வமும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது ஆர்வமும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? 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 Yes, Lord Jesus. Thank you, Lord Father. Thank you, Lord Jesus. Worship you, Lord Father. You alone and alone, Lord Father. Thank you this day, Lord Father, for your presence, Lord Father. Thank you, Lord Jesus, to be here with us, Lord Father. Thank you, Lord. In Jesus' name, I ask and pray. Amen. Amen. வாருங்கள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய இருதயங்களை ஒன்றிணைத்து மீண்டுமாக தேவன் நோக்கி நம்முடைய இருதயங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நாம் ஜெபத்தின் மூலமாக ஒன்றாக சேர்ந்து அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. Come, let us pray. பரலோகத்தின் ஆண்டவரே, துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாதி ராஜா, தெய்வாதி தெய்வமே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் மன உருக்கம் நிறைந்த கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே அப்பா எங்களை ஜீவ பள்ளிகளாக இந்த கால வேளையில் கூட நாங்கள் கொண்டு வருகிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தகப்பனே, எங்களை அடைத்த தேவம் நீரப்பா, எங்களை தெரிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீர். இந்த உலகத்திலே அப்பா எங்களை நீர் உம்முடைய ஊழியக்காரிகளாக எங்களை அனுப்பியிருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக ஜீவிக்கவும், ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாங்கள் கட்டவும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்பினீர் என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் அனுப்பப்பட்ட மக்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவச்சனங்களாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை விசேஷமாக எங்களை வைத்திருக்கிறீர், விசேஷமானவர்களாக எங்களை அழைத்திருக்கிறேன் என்று உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும் பொழுது கூட கர்த்தாவே, எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து வருகிறோம். சிந்தனைகளையும் யோசனைகளையும் இருதயத்தின் ஆழங்களையும் ஆராய்ந்து அறிகிற தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்காய் சிலுவையிலே சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்களை இந்த நேரத்திலே பரிபூர்ணமாக மூடி மறைத்துக் கொள்ளவும், எங்களை பரிசுத்தப்படுத்தவும், எங்களுடைய மீறுதல்களை பாவங்களை மன்னிக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. மனம் இரக்கம் எங்கள் மேல் வரட்டும் ஆண்டவரே. Hallelujah. Father, we pray for your grace and mercy to come upon us, Lord Father, to forgive all our sins, our transgressions, Lord. Be upon us, Lord. Let your mercy, your grace be upon us, O Lord Father. Hallelujah. All-knowing God who searches every hearts and minds, Lord, we surrender, Lord. ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமுடிய பரிசுத்தத்துக்குள் வழிநடத்த நாங்கள் ஒப்பு கொடுத்து வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையில் கூட அப்பா குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான பிள்ளைகளையும், குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும், வாலிபர்களையும், தாய் தகப்பன்மார்களையும், பெரியோர்களை கர்த்தர் இந்த நேரத்திலே அப்பா அவர்கள் நம்முடைய சமூகத்திலே நிற்கும் பொழுது, குடும்பமாக நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்கள் மேல் இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, அந்த நேரத்தில் யார் யாருடைய சரீரத்திலே சுகவீனம் பலவீனம் இருக்கிறதோ பரலோகத்தின் வல்லம் இந்த நேரத்தில் இறங்கி சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் இருதயத்திலும் இப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் கூடப்பா ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளோடு இருக்கிறதான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னென்ன தேவைகள், என்னென்ன குறைபாடுகள் இந்த நேரத்தில் இருக்கிறதோ, பண தேவைகள், ஆண்டவரே வேலை நிமித்தமான தேவைகள், ஆண்டவரே பிள்ளைகள், கணவர் மனைவி பெரியோர்களை குறித்தான குடும்பத்தை குறித்தான சகல தேவைகளை ஆண்டவர் இப்பொழுது கூட அறிந்திருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் பாவத்திலே ஒப்பு கொடுத்து வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை புல்லல் இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் கண்டிலும் எங்களை நடத்தி செல்லுகிற எங்களை நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். எங்களுடைய குறைவான பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைவிடாத கண்மலை அப்பா, கைவிடாத கண்மலை நீர், நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலையாக இருக்கிறீர். எங்களுடைய அருணும் கோட்டையும் துணையமான தேவனமாக இருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் யெகோவா ஜாயிரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிற நம்முடைய வல்லமைக்கு கர்த்தாவை நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக வருகிறோம். ஆண்டவரே, நாளில் கூட சபையின் ஊழியங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். அநேக விதத்தில் அப்பா இந்த காலகட்டங்களே வெளியிலே செல்ல முடியாத சூழ்நிலை கூட நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா விதமான சத்தியங்களும் உம்முடைய சத்தங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தொடப்படும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் விசேஷ விதத்திலே அப்பா ஆண்டவரே நம்முடைய தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும்படியாக உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து வருகிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த உலகத்திலே நடந்து வருகிறதான இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்படுகிற அநேக நாடுகளை நாங்கள் அனுதினமும் செய்தியிலே நாங்கள் கேட்கிறோம். அநேக நாடுகள் பாதிப்புக்குள்ளாக இந்த வைரஸ் பெருகி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே அப்பா, நம்முடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வாதை இந்த உலகத்தை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தடைப்பட்ட வழக்கமான வாழ்க்கை முறை மீண்டுமான வழக்க முறைக்குள் ஆண்டு திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மரண எண்ணிக்கைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக, மரணத்தை கர்த்தர் நீக்கி போடுவீராக ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஜீவனை காக்கிற தேவனிடத்திலே அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் வருகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மலேசியா தேசத்திலும் ஆண்டவரே இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு நோமல் நிலைமைக்கு மக்கள் ஐயா தங்களுடைய வாழ்க்கை நோமல் நிலைமைக்கு மாறுபடியாக ஆண்டு கிருபை செய்வராக. ஆண்டவரே, எல்லா ஊழியங்களும் வழக்கமான நிலைமைக்கு திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய தேவ பிள்ளைகள் ஆராதனைக்கு ஆண்டவரே அனைவரும் மீண்டுமாக திரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விதமாக வாசல் வழிகளை கர்த்தர் எங்களுக்கு திறக்கபடியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்துக்குள் நாம் கடந்து வருவோமாக. Let us say the Lord's Prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று நம்முடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையில் கூட இன்றைய நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் வாசிக்க நாம் கேட்போமாக. Let us turn to our scripture portion today. The Bible reading for today is taken from the book of Nehemiah, chapter 2, verses 5 to 8. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 வரை நாம் வாசிக்க நாம் கேட்போமாக. இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழி விட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கும் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from the book of Nehemiah chapter 2 verses 5 to 8. I replied, if it please the king, and if you are pleased with me, your servant, send me to Judah to rebuild the city where my ancestors are buried. The king, with the queen sitting beside him, asked, how long will you be gone? When will you return? After I told him how long I will be gone, the king agreed to my request. I also said to the king, if it please the king, let me have letters addressed to the governors of the province west of the Euphrates River, instructing them to let me travel safely through their territories on my way to Judah. And please give me a letter addressed to Asaph, the manager of the king's forest, instructing him to give the timber. I will read it to make beams for the gates of the temple fortress, for the city walls, and for the house for myself. And the king granted their request, because the gracious hand of God was on me. Amen. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய தியானத்தை நாம் செய்து வருகிறோம். கடந்த 2 வாரங்களிலே நாம் நெகேமியாவை சிந்தித்தது போல இந்த வாரத்திலே நெகேமியா அவருடைய உள்ளத்திலே ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த பாரத்தோடு அவர் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் காத்திருந்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட அப்படி காத்திருக்கிறதான வேளையில் ஆண்டவர் அவருக்கு அவருடைய ஜெபத்தை கேட்டு குறிக்கப்பட்ட நாளிலே அவர் தேவ ஊழியத்தை அவர் செய்யும்படியாக அங்கே ஒரு கதவுகள் அது திறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை இங்கே இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். We are going to see how God opens the door for Nehemiah that he may continue fulfill the desire and the burden for the Lord. ஆண்டவர் அவர் கொடுத்த பாரத்தை எவ்விதமாக நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார் என்ற அந்த காரியங்களை இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நெகேமியா அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில் அவர் ஆண்டவருடைய திட்டம் தெளிவுமான அந்த ஊழியத்தில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது 3 ஆசீர்வாதங்களை அவர் இங்கே கேட்கிறதை நான் பார்க்க போகிறோம். We are going to see how Nehemiah asked for 3 blessings in order for him to go and do the work of God. அந்த 3 blessing என்னவென்றால், அவர் முதலாவதாக அவர் அனுப்பப்பட வேண்டும் என்ற முதல் ஆசீர்வாதத்தை அவர் கேட்கிறார். இரண்டாவதாக அப்படி அவர் அனுப்பப்படும் பொழுது அந்த அவருடைய பிரயாணத்திலே ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதே வேளையிலே அவர் அங்கே போய் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அதுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற 3 காரியத்தை இங்கே முன் வைக்கிறதை நான் பார்க்க போகிறோம். We are going to see Nehemiah asked for 3 blessings. Number 1, the first blessing was he wanted to make sure that he was being sent. Secondly, he wanted to know that he is being saved. Thirdly, he wanted to know that he is being supplied. ஆக இந்த 3 ஆசீர்வாதங்கள் முதலாவதாக 5வது வசனத்திலே முதலாவது அவர் கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். In verse 5, ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படிக்கு யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அல்லேலூயா. இந்த இடத்துல அன்பானவர்களே, அவன் தேவ சமூகத்திலே அவன் ஜெபத்திலே காத்திருந்து தைரியமாக ஒரு ஆசீர்வாதத்தை ராஜாவிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாவிடத்திலே அவன் கேட்ட ஒரு காரியம், நான் பட்டணத்தை கட்டும்படிக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். Nehemiah wanted to know that he had been sent, and he asked the king that to send him with full authority. ராஜா அவனுடைய அந்த அனுப்புதலோடு அவன் போக வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்பானவர்களே இந்த ராஜாவிடத்திலே நெகேமியா கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே ராஜாதி ராஜாவாக்கிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மை உலகத்திலே அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம இந்த உலகத்திலே நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அனுப்பின தேவனமாய் இருக்கிறார். We too are called and being sent by the King of Kings, the Lord of Lords, Jesus Christ, dear people of God. And we can see in the scriptures the concept of sending in Jesus' ministry. We can read it from John chapter 20-21 and Mark chapter 3 verse 14, where Jesus Christ chose the 12 disciples and he named them apostles. The meaning of apostles means being sent or the sent ones. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே இந்த அனுப்புகிற அந்த முறைகளை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவர் சீஷர்களை தேர்ந்தெடுத்து விசேஷமாக மார்க் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிப்போம் என்றால் 14-15 வசனங்களிலே அவர் சீஷர்களை அவர் பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று அவர் பெயரிட்டார், அவர்களை அனுப்பினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகினால் அன்பானவர்களே, இந்த அனுப்புகிற இந்த அழகான அந்த முறையிலே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை இணைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் முதலாவது அறிய வேண்டும். How Nehemiah asked the king to be sent. Likewise, we have to pray. And before we even to pray, the Bible says the Lord has already appointed us to be sent. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அவர் நியமித்து அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அன்பானவர்களே வேதம் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
The one being sent should know Jesus personally. That's the first concept we must understand. இந்த அனுப்புகிற இந்த முறையில் அன்பானவர்களே, அந்த அனுப்பப்படுகிற ஒரு மனுஷன் அவன் ஆண்டவராக இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அவன் அறிந்தவனாக இருக்க வேண்டும். நாம் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் இயேசு சுவாமியை தனிப்பட்ட முறையிலே அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவர் அழைத்த பொழுது அந்த அழைப்புக்கு இணங்கி வந்தார்கள். Even disciples, they had a personal relationship with the Lord Jesus Christ. And today we must have such a personal relationship, knowing Jesus Christ personally. Therefore, the one who knew Jesus Christ is already entitled to be sent. எந்த ஒரு மனுஷன் இயேசுவை அறிந்திருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் அவருக்கென்று இந்த உலகத்திலே ஒரு விசேஷ காரியத்துக்கென்று ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே வழியில் அன்பானவர்களே, and we see Jesus send them not as a group, but they send them into the world to a location. We can see that in Matthew chapter 28 verse 19 says, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். With the destination, the disciples were sent out. சிஷ்யர்கள் ஒரு குறிக்கப்பட்ட இலக்கை நோக்கி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறிக்கப்பட்ட ஒரு இலக்கிலே கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கென்று அவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். இங்கெங்கெல்லாம் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரோ, எந்த இடங்களிலே நாம் இருக்கிறோமோ அன்பானங்களே, அதுதான் அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் அனுப்பப்பட்ட இடமா இருக்கிறது. Wherever we are today, wherever we are living today, that is our destination and we are being sent to that destination. மூன்றாவது அன்பானங்களே, we are asked to ask the Lord to send workers. மத்தேயு 9:38 அன்பானவர்களே, நாம மாத்திரம் அனுப்பப்படலை, ஊழியத்திற்கு மக்களை, வேலைக்காரர்களை, ஊழியக்காரர்களை அனுப்பும்படியாக நாம் ஜபிக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். So the church exists to ask and also to send workers in the field. ஊழியத்திலே திருச்சபையானது அது அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, நாம் ஊழியத்துக்கு நம்முடைய திருச்சபை மக்களை அனுப்புகிற ஒரு ஊழியத்திலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அறிய வேண்டும் அன்பானவர்களே. But the problem is that there's a few questions. Whom to send? And what to send, how to send, and why send? யாரை அனுப்ப வேண்டும், எங்கே அனுப்ப வேண்டும், எதற்கு அனுப்ப வேண்டும், எந்த நேரத்தில் அனுப்ப வேண்டும் என்ற பலவிதமான கேள்விகள் இன்னைக்கு நம்முடைய சிந்தனையிலும் இருக்கிறது. அவை எல்லாற்றுக்கும் ஆண்டவர் இங்கே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். So we have to look into the qualification to be sent. First of all, ஆண்டவர் அனுப்பும்படியாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய மக்களாக இருக்கிறோம். இயேசு சுவாமி சீஷர்களை அனுப்புவதற்கு முன்னால் 3.5 வருஷம் அவரோடு கூட வைத்திருந்து, விசேஷமாக நீங்கள் மார்க் 3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சீஷர்களை அழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கும் என்ற அந்த வாசனம் அங்கே இருக்கிறது. First of all, before Jesus sent the disciples, the Bible says, so that the disciples may be with him first of all. இன்றைக்கு நாம் அவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவர் ஏற்படுத்துகிறவரும் அனுப்புகிறவருமா இருக்கிறார். நாம் நெகேமியா பார்க்கும் பொழுது அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். Nehemiah was a man of trustworthy. He was a cupbearer for the king. ஆக ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அதே வேளையிலே நெகேமியா பார்க்கும் பொழுது அவன் ஒரு அந்த தரிசனத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். He was a man with motive, a pure motive for God as the one to be being sent. அனுப்பப்படுகிற ஒரு மனிதனாக அவனுடைய தரிசனத்திலே அவன் உண்மையாக இருந்தான். Not only that, we can see that man of persistent. அவனுக்கு கொடுத்த அழைப்பில் அந்த பாரத்தில் அவன் அதில் தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த அழைப்பிலும் அவருடைய ஊழியத்திலும் அவர் நம்மை அனுப்பும்படியாக அன்பானவர்களை நாமும் கூட உண்மையுள்ளவர்களாக, நம்முடைய நோக்கத்திலே நாம் சரியானவர்களாக, நாம் ஆண்டவருடைய அழைப்பிலே அதை தொடர்ந்து நாம் அதை குறித்து சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது கூட நெகேமியாவோ போல கர்த்தர் நம்மையும் அவர் ஒளித்துக்கு தகுதிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு 5 காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும்.
we also must be take into consideration into the fact or the concept of sending 5 things. 5 காரியங்கள் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை அனுப்ப வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது அன்பானவர்களே, நாம் தியாகம் செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். There is sacrifice in sending. நெகேமியா அவருடைய பதவியை தியாகம் செய்தார். அவருடைய அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த வாழ்க்கையை, அந்த உத்தியோகத்தை அவர் தியாகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். செகண்ட்லி, there is struggle in sending. அப்படி அனுப்பப்படும் பொழுது அன்பானவர்களே, அங்கே பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் அநேக போராட்டங்களை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார். We must be ready to face any challenges or struggles. மூன்றாவது அன்பானவர்களே, there is sanctification, to be sanctified for the work of God. நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய மக்களாக இருக்கிறோம். நெகேமியா அநேக நாட்களாக உபவாசத்திலும் ஜெபத்திலும் தன்னை ஆயத்தப்படுத்தினார். And also there is setting aside for God's work in sending. ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை செய்ய முடியாத நம்மை நாமே ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து பிரித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமும் இந்த அனுப்பப்படுகிற ஒரு ஊழியத்திலே இருக்கிறது. எந்த காரியத்துக்கு கர்த்தர் அழைத்தாரோ அதுக்கென்று நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது, நம்மை நாம் பிரித்து கொள்வது. So we set aside, separated for God's purpose in sending. அதே வேளையில் அன்பானவர்களே, ஊழியத்திலே விதமாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து அதிலே நாம் தொடர்ச்சியாக தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தி நெகேமியா போல நம்மை அனுப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். செகண்ட்லி, இரண்டாவதாக அன்பானவர்களே, நெகேமியா ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கேட்டார். என்ன ஆசீர்வாதம்? பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலே, based on verse 7, நெகேமியா was asking the blessing of being safe. 7வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். He asked for an appointment letter from the king so that no hindrances to take place and no one to stop him from pursuing his journey. தன்னுடைய பிரயாணத்தில் எந்த விதமான ஒரு தடையும் வராதபடிக்கு அந்த பிரயாணத்திலே அவருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படியாக அங்கே ஒரு ராஜா கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதத்தின் கடிதத்தை அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் அன்பானவர்களே, ஊழியத்தில் நாம் பலவிதமான போராட்டங்களை நாம் எதிர்நோக்கிற மக்களாக இருக்கோம். பிசாசோடு போராட்டம் உண்டு, பலவிதமான சூழ்நிலைகளினாலே போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, இழப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சகல சூழ்நிலைகள் நமக்கு காத்திருக்கின்ற வேளையில் அன்பானவர்களே, நமக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பு குறித்து அநேக வேளையில் நாம் யோசிப்போம். கர்த்தருக்கென்று நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது அதில் பிரச்சனை வருமா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஆனாலும் கூட இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய வசனம் நம்மை உறுதிப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார சக்திகளோடும் வானமண்டலத்தில் கிரேசுகிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆக விசுவாச வாழ்க்கையில் அது சுலபமான வாழ்க்கை கிடையாது, அது சாதாரண வாழ்க்கை கிடையாது. அது சகல விதமான போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதிலும் ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வரும் பொழுது அது மிகவும் ஒரு போராட்ட ஒரு நிலைமையாக அது இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நெகேமியா asked for the company of men at his journey, that he may be accompanied by a certain group of people for his safety. அவர் அவருக்கு பாதுகாப்புக்கு வேண்டிய மக்களையும் அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கென்று வாழும்பொழுது அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தனியாக நாம் வாழ முடியாது. நமக்கு பக்கபலமாக நமக்கு ஆவிக்குரிய மக்களும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறார்கள். ஆகினால் தான் ஆண்டவர் நம்மை சபையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். As a man of God, woman of God, as a spiritual man and woman, we need the company or the fellowship of our fellow believers so that they can pray for us, so that they can participate and go with us
in our spiritual journey and Christian walk. விசுவாச வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு சக விசுவாசிகள் நமக்கு தேவையாக இருக்கிறார்கள். ஆக எந்த ஒரு விசுவாசியும் அவன் தனியாக இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பேராக அங்கே ஊழியத்துக்கு அவர்கள் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 by 2 Jesus sent to the ministry in Luke chapter 10 verse 1. And what Jesus is telling us that we should not be alone or do as a lone ranger in God's ministry. We need the company of our fellow believers. So God's ministry to be done with our fellow believers. கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை நம்முடைய சக விசுவாசிகளோடு நாம் இணைந்து செய்வது ஆண்டவருடைய நியமனமாக இருக்கிறது. So we must have people to pray for us and in spirit so that they can be with us at our side. ஆவியோடும் ஜெபத்திலும் அவர் நம்மோடு இணைந்திருக்க ஒரு தேவ மக்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். And we are entitled for spiritual protection for all the time. ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 91:17 அல்லது இந்த முழு சங்கீதம் 91 அது பாதுகாப்பின் சங்கீதமாக இருக்கிறது. Psalm 91 it's all about God's protection for his people. அவர் நம்மை கைவிடு கிடையாது, நம்மை பாதுகாக்கிற அவர் தேவனமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 17 7வது வசனம் 8வது வசனம் இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். Psalm 17 verses 7 to 8. A prayer for God's protection. ஒரு பாதுகாப்பு ஜெபமாக இங்கு இருக்கிறதை நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே. வசனம் 7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை வழங்க பண்ணும், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். The man of God was praying for God's protection in his spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர் குறித்து பார்க்கிறோம். ஆகையால் அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு அரணும் கோட்டையும் துணையுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு உலகாத தேவனாய் இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆக அனுப்புகிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனமாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சாட்சிகளை அனுப்பியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அனுப்பியிருக்கிறார். அவருடைய சபையை கட்டும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, பரலோக ராஜ்யத்தை உலகத்திலே கட்டும்படியாக, இந்த உலகத்திலே அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக, வாழும்படியாக கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். We have also been sent into this world to glorify God, to do His ministry, to build His church, to be His people of God. Not only that, God has granted us His protection along with His sending us. நம்மை அனுப்புகிற மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம் ஆண்டவரை இந்த நாளில் கூட அறிந்தவர்களாக நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருப்போமாக. என்பானவர்களே, 3வது ஆசீர்வாதம், the third blessing Nehemiah was the blessing of being supplied. 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 3வது ஆசீர்வாதம், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதத்தை கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நெகேமியாவை ஆண்டவர் அனுப்பினார். 2வதாக அவனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுத்தார். 3வதாக அந்த வேலையை செய்வதற்கு வேண்டிய சகலவிதமான தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்த தேவனமாக இருக்கார். நெகேமியா asked for the things needed for the work from the king, and king granted all his requests. அவனுடைய கேட்ட எல்லா விதமான தேவைகளையும் இங்கே ராஜா சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது விசுவாசத்திலே
கிடைக்கும், ராஜா கிட்ட கேட்டா கண்டிப்பாக ராஜா கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்திலே இந்த நெகேமியா கேட்டதுனால ராஜா அவனுக்கு அந்த காரியத்தை வாக்கி பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மிடத்திலே அநேக விதத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம், விசுவாசத்திலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். In faith whatever we ask, all our requests will be supplied. This is the promise of God. We are the faithful believers of God. இன்னைக்கு தேவனுடைய விசுவாச ஜனங்களாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நாம் விசுவாசத்திலே எதை கேட்போமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. God will supply all our needs. That's what the Bible says. Philippians 4 அதிகாரம் 19 வசனத்திலே ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை விதமாக வருகிறது. ஹல்லேலூயா. 19 வசனம், என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவைகள் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. May the Lord will grant all your requests according to his richness. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நெகேமியா ராஜாவை கேட்டார். ராஜா சகலத்தையும் உடைய ராஜாவாக இருக்கிறார். அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அவரிடத்துல எதை கேட்டாலும் கிடைக்கும் என்ற ஒரு மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நெகேமியா கேட்டதுனால பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சகல ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலே எல்லாம் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் நமக்கு சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We are being blessed with all the heavenly spiritual blessing. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை வெறுமையாக அனுப்பவில்லை, நம்மை நிரப்பிய ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். We are being sent with full, with perfection. கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் நிரப்பினவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Heavenly blessing. Many of times we have think about the earthly blessing. We ask for earthly blessing, but the Bible says we have been blessed with heavenly blessing. இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் அன்பானவர்களே, அது உலகத்தில் யாருக்கும் கிடைக்கல, நமக்கு மாத்திரமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவிக்குரிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4 அதிகாரம் எபேசியர் 4:7 வசனத்திலே அங்கே வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய வரங்களினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பின தேவனமாக இருக்கிறார். So we are called to share whatever we have received to the people who are in need. நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கும்படியாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நெகேமியா ராஜா கிட்டேருந்து அதை வாங்கி கொண்டார். அங்கே தேவையோடு இருக்கிற எருசலேமுக்கு அதை கொண்டு போகிறார். அங்கே போய் அதை செய்ய போகிறார், ஷேர் பண்ண போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆவிக்குரிய காரியங்களை, நமக்கு என்னென்னலாம் ஆண்ட வரங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே, அது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக, அவர் சபை கட்டப்படும்படியாக, நம்முடைய சக விசுவாசிகள் அதன் மூலமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்பானவர்களே, இதை நாம் கொடுக்க வேண்டிய மக்களாக கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்விதமாக 3 ஆசீர்வாதங்களை நெகேமியா கேட்டு அதை பெற்றுக்கொண்டான். நெகேமியா asked for 3 blessings. The blessing of being sent, the blessing of being saved, the blessing of being supplied. தன்னை அனுப்ப வேண்டும் என்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அந்த ஊழியத்துக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளை சந்திக்கப்படும்படியான அந்த எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்மை அபுதமாக அனுப்பியிருக்கிறார், பாதுகாப்புகளை வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறார். ஏசாமி சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அவருடைய வல்லமை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. So we have seen, we have been sent by God into this world.
இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அவருடைய மகாபரிய அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக we have been sent to fulfill the great commission. Go into the whole world and make disciples of every nations. உலகமெங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி ஜனங்களும் சீஷராக்குங்கள் என்ற பெரிதான ஒரு கட்டளை நிறைவேற்றும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி அனுப்பப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் சகலவிதமான வல்லமையிலும் அவருடைய வரங்களிலும் அவருடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களிலும் அவர் நிரப்பினவராகவே நம்மை அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமா என்பது நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. Today we are living with great needs. All our needs are being supplied. நம்முடைய தேவைகள் இன்றைக்கி சந்திக்கப்படும்படியான ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிறபடினாலே அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதா? நெகேமியாவுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே அந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடும் பொழுது அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனமாக இருக்கிறார். We also need the spirit of impartation. நெகேமியா பெற்றுக்கொண்டதை அவர் கொடுக்கும்படியாக அவர் போனார். நெகேமியா after receiving all the supplies, he moved on in the journey to give away, to impart. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாத வரங்களை நாம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை சகல வல்லமையிலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலும் கர்த்தர் நம்மை நிரப்பி தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த திசை, அழைப்பின் திசை, நாம் எங்கே போகிறோம், நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல கர்த்தர் நம்மை அனுப்பின தேவனமாக இருக்கிறார். அந்த இடத்துக்கு வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவனமாக இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வேலையை செய்வதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனமாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்திலே தாழ்மையாக நெகேமியாவை போல பாரத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களையும் மையாகவே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. வாருங்கள், கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நெகேமியாவை அனுப்பின தேவன் இந்த உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறீர். நெகேமியா அவன் தேவைகளை சந்திக்கப்பட்டது போல இன்றைக்கும் எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனமாக இருக்கிறீர். நெகேமியாவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது போல கர்த்தர் எங்களுக்கும் பாதுகாக்கிற தேவனமாக இருக்கிறீர். உங்களை திக்கற்றவர்களாய் விடே என்று சொன்ன ஆண்டவர், உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். அப்பா, அப்படி வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரையா விசுவாசத்திலே நாங்கள் தொடர்ந்து எழும்புவோம். கர்த்தர் கொடுத்த இந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாக இருக்குவோம். பாரத்தோடு ஆண்டவரே அப்பா, அவருடைய தரிசனங்களிலே நாங்கள் நிலைத்திருக்கவும். ஆண்டவரே, அதை நோக்கி எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நடத்தவும். கர்த்தர் கொடுத்த எல்லா தாழ்ந்த வரங்களிலும் ஆவிக்குரிய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் மறுமொழி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை சகல ஆசீர்வாதங்கள் நிரப்பியிருக்கிறார் என்று சொல்லி நான் வசனத்திலே நாம் வாசித்தோம். விதமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நாம் கைகளில் எடுத்துக்கொள்வோம். அவைகளை கர்த்தர் சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போமாக. Let us come prepared with all our tithes and offerings and present it for the glory of God. Let us pray. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா, உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய்னு சொன்ன ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்து வருகிற எல்லா பலனுக்காக சுகத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பலத்திலே அப்பா, கைடு செய்கிற வேலையிலிருந்து சம்பாதித்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளாகிய இந்த நாளிலே கர்த்தர் அவர் கொண்டு வந்திருக்கிறதான காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவர் வேலையில் கூட நீர் ஆசீர்வதிக்கவும் அங்கீகரிக்கவும், இதன் மூலமாக ஆண்டவரை உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற தேவன், ஹல்லேலூயா, எங்கள் யெகோவா ஈரே, எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அறிவிப்புகள், அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நாம் வழக்கமாக நாம் உங்களுக்கு கொண்டு வருகிற முதலாவது அறிவிப்பு, நாம் தொடர்ந்து இந்த RMCO ஒரு நடமாடும் கட்டுப்பாட்டுக்குள் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 31 வரைக்கும்
இந்த கட்டுப்பாடும் அதோடு கூட இருக்கிற எஸ்ஓபியும் நமக்கு அரசாங்கம் கொடுத்து வருகிறார்கள். ஆகினாலே நாம் இந்நாட்களில் தொடர்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக ஆராதனை செய்து வருகிறோம். அதி சீக்கிரத்திலே நாம் நம்முடைய சபை ஆராதனைக்கு கடந்து வருவோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய மாநாடு அதுக்கு வேண்டிய எல்லா ஆயத்தங்களை செய்து வருகிறார்கள். ஆகினால் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய அறிவிப்புகள் நாம் சீக்கிரமாக கொடுப்போம். அதுக்கென்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக இருங்கள். Let us pray for our opening of our churches so that we can resume our usual worship services. We will bring the information shortly once we receive the direction from our conference. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து அது வரைக்கும் நமக்கு வழக்கமாக வார ஊழியத்தில் நம்முடைய அன்றாடம் ஜெப தியானங்களும் குறிப்புகளும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அதுக்காக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஜெபிங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை நமக்கு மார்க் சுவிசேஷத்திலிருந்து வேத ஆராய்ச்சி நம்முடைய ஆன்லைனிலே கொடுக்கப்படுகிறது. குறிப்புகளும் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெப தியானமும் ஜெப குறிப்புகளும் உங்களுக்கு அனுப்பப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து அதை பின்பற்றி குடும்பத்தோடு நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய காணிக்கை தசம பாகங்கள் அநேகர் நீங்கள் உற்சாகமாக ஆன்லைனில் நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை நாம் மேம்படுத்துவோமாக. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து நம்முடைய எல்லா ஆன்லைன் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். உலக நாடுகள், வெளிநாடுகளில் இந்த வைரஸ் ஒரு செகண்ட் ஃபேஸ், இரண்டாவது அலை வந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் நம்ம பார்க்கும்பொழுது அங்கே மறுபடியுமாக இந்த வைரஸ் ஆரம்பித்து அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக உலக நாடுகளில் மறுபடியும் அது வேகமாக அது பரவி வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நாம் இந்த எஸ்ஓபி என்று சொல்லப்படுகிற இந்த முறைகளை நாம் சரியாக பின்பற்றுவோம் என்றால் அன்பானவர்களே, இந்த நிலைமை அதிசீக்கிரத்திலே மாறும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆகினால நாம் கீழ்ப்படிதலோடு அரசாங்க காரியங்களுக்கு, இந்த கட்டுப்பாடுகளுக்கு நாம் பின்பற்றுவோம். செய்ய வேண்டிய முறையான காரியங்களை நாம் செய்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள், முடிவு ஜெபத்துக்கு ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து வருவோமாக. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுடைய அரணும் கோட்டையும் துணையுமான தேவடமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தர் எங்களை உங்களுடைய உன்னதத்தின் மறைவிடத்திலும் நிழலிலும் கர்த்தர் எங்களை வைத்து இமட்டமாக பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உலகத்திலே பரவி வருகிற இந்த வைரஸ் அப்பா, விசுவாச பிள்ளைகளாக்கிய திருச்சபையின் மக்களை இமட்டமாக்கி அதிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி யாரும் இதில் பாதிப்பு உள்ளாகாதபடி கர்த்தரைங்களை நீர் காத்து வருகிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்வீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே, நம்முடைய தேவச்சரங்களோடு கர்த்தரும் அவர்கள் வெளியில் வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது கர்த்தர் பாதுகாப்பாருன்னு கர்த்தர் கொடும். இந்த நாட்களுக்கு வேண்டிய எல்லா குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. தனிப்பட்ட ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. வேலைக்கு போகிற மக்களோடு கூட கர்த்தர் இருந்து வழிநடத்துவீராக. உடைய சமாதானத்துக்கும் உடைய ஆசீர்வாதத்துக்கும் யாவையும் ஐயா ஒப்பு கொடுத்தவர்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் அருணும் நம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.